ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். ரோமர் 8:30 இப்படி சொல்லுகிறது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இந்த வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, எவர்களை முன்குறித்தாரோ. முன்குறிக்கப்படுதல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சில நேரங்களில் சில வேலைகளுக்கு இன்டர்வியூ வைப்பார்கள். நான் ஒரு தனியார் பள்ளிக்கூடத்திலே ஆசிரியராக பணிபுரியக்கூடிய வாய்ப்பை கொடுத்தார். அது ஒரு நான் மைனாரிட்டி பள்ளிக்கூடம். இப்படிப்பட்ட ஸ்கூல்களில் அப்பாயின்மெண்ட் போடணும்னா பேப்பர்களில் விளம்பரம் கொடுக்கணும், நிறைய பேருக்கு கடிதம் எழுதி போடணும். எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் இப்படியெல்லாம் வேக்கண்ட் இருக்கிறது, தகுதி உள்ளவர்கள் இந்த நாளில் ஒரு இன்டர்வியூ வச்சுருக்கிறோம், உங்களுடைய சான்றிதழ்களாக எடுத்துகிட்டு வாங்க. ஆனால் உண்மை நிலவரம் என்னென்னா, யார்கிட்டையோ ஒருத்தர் பள்ளிக்கூடத்தினுடைய மேலாளர் முன்குறித்து ரேட்டை பேசி இவ்வளவு 1000 அப்படின்னு சொல்லி, அது இப்போலாம் லட்சம் ஆகி போச்சு, பணம் வாங்கியிருப்பாங்க. இந்த இன்டர்வியூ எல்லாம் ஃபார்மாலிட்டி. உங்கள் வசனம் சொல்லுது, முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். யார் முன்குறித்தார்களோ அவர்களை அழைத்திருக்கிறார். நானும் இப்படி தான் ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தேன். எனக்கு இன்டர்வியூ வந்துச்சுது. நாங்கள் பணியைகளாம் பதிவதற்காக முன்னுரிமை பட்டியலிலிருந்து என்னுடைய பெயர்லாம் வராமலே போச்சுது. வரவழைப்பதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா முன்குறிச்சாச்சு, என்னை தான் அவர் அழைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம். இவன் ஆண்டவரும், அவரால் நான் முன்குறிக்கப்பட்டவனாக இருந்தால் ஆண்டவர் எனக்கென்று ஒரு வித்தியாசமான ஒரு வாய்ப்பையும் ஸ்லாக்கியத்தையும் வைத்திருக்கிறார். நானாக வருவது என்பது வேறு, ஆண்டவரால் அழைக்கப்பட்ட வருவது என்பது வேறு. நானாக வருவேனே என்றால் அது பிழைப்புக்குரிய காரியமாக மாறிவிடுகிறது. அதனால்தான் இன்றைய ஊழியங்களில் பெரும்பாலும் இழிவான ஆதாயத்தை மட்டுமே மைண்டில் வைத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிற மக்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆண்டவருடைய அழைப்பை பெற்று வருவோமே என்றால் அந்த அன்பு நிமித்தமாக ஓடுகிற மக்களாக நம்மை மாற்றிக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். நல்ல ஆண்டவரே, உம்மால் முன்குறிக்கப்படுகின்றவர்களாக எங்களை மாற்றிக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.